அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு லீகல் மேக்ஸிமோட வந்திருக்கேன். ஆல் கான்ட்ராக்ட்ஸ் ஆர் அக்ரிமெண்ட், பட் ஆல் அக்ரிமெண்ட் ஆர் நாட் கான்ட்ராக்ட். என்ன இது மாறி மாறி வரா மாதிரி இருக்கு, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னீங்கன்னா ஒன்றும் கஷ்டப்பட்டுக்காதீங்க. இன்னும் 5 நிமிஷத்தில் இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிய போகுது. நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு உங்களுடைய ஊர் மற்றும் பெயரை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கும் வண்ணமும் நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கும் இது உதவிகரமாக இருக்கும் நம்புகிறேன். குழுவில் இணைவிங்கன்ற நம்பிக்கையோடு நான் கான்செப்டுக்குள்ளே என்ட்ரி ஆயிடுறேன். இந்த இடத்துல 2 மேஜர் வேர்ட்ஸ் அடிப்படுது. ஒன்று பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட். முதல்ல கான்ட்ராக்டுக்கும் அக்ரிமெண்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டா இந்த லீகல் மேக்ஸிமம் மிக எளிமையாக அணுகலாம். இதற்கு முந்தின வீடியோவில் மிக அற்புதமாக 2 வீடியோ இருக்குது. அதை பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நேற்றுக்கெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிட்ருக்கோம். அதை பார்த்துட்டு இங்கே வாங்க. ஆல் கான்ட்ராக்ட்ஸ் ஆர் அக்ரிமெண்ட், பட் ஆல் அக்ரிமெண்ட்ஸ் ஆர் நாட் கான்ட்ராக்ட். இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிகிற மாதிரி பார்த்துக்கலாம். இந்த இடத்துல 2ஆம் நம்பர் இருக்குது, இந்த இடத்துல 1ஆம் நம்பர் இருக்குது. நான் 1 முதல்ல சொல்லிடுறேன். ஒரு ஆஃபரர் இருக்காரு, ஒரு ஆஃபரை கொடுக்குறாரு, ஆஃபரி இருக்காங்க, அந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. 2 பார்ட்டிகள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கான்ட்ராக்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் இங்கே 2 பார்ட்டிகள் இருக்காங்க. ஒருத்தருக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஆஃபரர், ஆஃபர் கொடுக்குறாரு, செக்ஷன் 2A கவர் ஆகுது. அந்த ஆஃபரை பார்த்தீங்கன்னா இவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, செக்ஷன் 2B கவர் ஆகுது. ஸோ இது 2B வரும், இது 2A வரும். இவ்வளோதான் விஷயம். இவங்க 2 பேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மேஷன் நடக்குது. நம்ம இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி, என்ன அமௌண்ட்டுக்கு அக்ரிமெண்ட் போடலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்கும் வராங்க. அந்த நிலவரம் வந்ததுக்கு அப்புறமா அந்த கன்சிடரேஷன் அமௌண்ட்டை அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 லட்ச ரூபாய் அப்படின்னு வச்சுப்போமே. 1 லட்ச ரூபாய் ஒரு பொருளாகவும் வாங்கி கொள்ளலாம் அல்லது பணமாகவும் வாங்கி கொள்ளலாம். இவர்களுக்குள்ள அந்த ஒரு கான்செப்ட், அது இவர்களுக்குள்ள இருக்கிற அந்த சலுகை, இவர்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு விருப்பத்தின் அடிப்படையில் தான் இந்த கான்செப்ட் எழுது. ஸோ கன்சிடரேஷன் கை மாறினதுக்கு அப்புறமா அந்த அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா சைன் ஆகும். அக்ரிமெண்ட் சைன் ஆயிடுது. ஸோ இந்த இடத்துல சொல்லப்பட்ட அக்ரிமெண்ட் இதுதான். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த அக்ரிமெண்ட்டுக்கு மேலே என்ஃபோர்ஸபிள் அட் லா, அதாவது லீகல் பைண்டப்னு சொல்லுவாங்க. லீகல் பைண்டப் ஆகும்போது அந்த அக்ரிமெண்ட் என்னவா மாறும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கான்ட்ராக்டாக மாறிடும். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்க கான்ட்ராக்ட் இதுதான். ஸோ உங்களுக்கு அக்ரிமெண்ட்டும் சொல்லியாச்சு, கான்ட்ராக்டும் சொல்லியாச்சு. இப்போ இதில் யார் பெரியவர்னு பார்த்துடலாம். மறுபடியும் நான் லீகல் மேக்ஸிமுக்கே போகிறேன். ஆல் கான்ட்ராக்ட்ஸ் ஆர் அக்ரிமெண்ட் அப்படின்னா என்னென்னா, அனைத்து ஒப்பந்தங்களும், ஒப்பந்தம்னா கான்ட்ராக்ட்னு அர்த்தம், உடன்பாடுகளே அக்ரிமெண்ட்டுன்னு அர்த்தம். அனைத்து ஒப்பந்தங்களும் உடன்பாடுகளே அப்படின்னா எல்லா கான்ட்ராக்டும் பார்த்தீங்கன்னா உடன்பாடு தான், அக்ரிமெண்ட் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கான்ட்ராக்டுக்கு உள்ளதான் பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் இருக்கிறத பாருங்க. இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்ல போனால் இந்த வட்டம் பேர் தான் கான்ட்ராக்ட்னு வச்சுப்போம். இது பேர் கான்ட்ராக்ட். இப்போ அக்ரிமெண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வட்டத்துக்குள்ளே தான் இருக்கும். இதுக்கு பேர் அக்ரிமெண்ட். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஸோ கான்ட்ராக்டுக்குள்ளே தான் அக்ரிமெண்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல யார் பெரியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் தான் பெரியவங்க, அக்ரிமெண்ட் அதற்கு பின்னாடி வரக்கூடிய நபர். ஸோ முழு பவர் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டுக்கு தான் முழு பவர் இருக்குது. அதன் பிறகு வரக்கூடிய அக்ரிமெண்ட்டுக்கு அதன் பிறகு பவர் இருக்குது. இவ்வளோதான் விஷயம். இப்போ மறுபடியும் லீகல் மேக்ஸிமுக்கு வர நான். ஆல் கான்ட்ராக்ட் ஆர் அக்ரிமெண்ட், எல்லா கான்ட்ராக்டும் அக்ரிமெண்ட் தானே. ஸோ ஒரு கான்ட்ராக்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கான்ட்ராக்டுக்குள்ளே கண்டிப்பாக அக்ரிமெண்ட் இருக்குது பாருங்க. அதே போல் பட் ஆல் அக்ரிமெண்ட் ஆர் நாட் கான்ட்ராக்ட். இந்த 2ஆம் நம்பர் வீடியோ இது கான்செப்ட் ஸ்லைடுக்கு வந்துடும். நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் இருக்குதான்னு தேடி பார்க்கலாம். அதே போல் ஆஃபர் இருக்குது, ஆஃபரர் இருக்காரு, ஆஃபரி இருக்காங்க. இவங்களுக்குள்ள ஃபார்மிங் நடக்குது, ஒரு கன்சிடரேஷன் ஆகுது, கன்சிடரேஷன் அக்ரிமெண்ட்டாக மாறுது. இதோட நிற்கிது. ஸோ இந்த முழு ஸ்லைடையும் தூக்கி, இந்த முழு ஃப்ளோ சார்ட்டையும் தூக்கி நான் அப்படியே இந்த இடத்துல பைண்டப் பண்ணேன்னா, இருங்க கிளியராக சொல்கிறேன் பாருங்க. இந்த முழு ஸ்லைடையும் இந்த முழு ஃப்ளோ சார்ட்டையும் அப்படியே கட் பண்ணி நான் இந்த இடத்துல பைண்டப் பண்ணேன்னா இது வரைக்கும் வந்துடுமா? அப்படின்னா
ஆல் கான்ட்ராக்ட்ஸ் ஆர் அக்ரிமெண்ட். ஸோ ஒரு எல்லா கான்ட்ராக்டுக்குள்ளேயும் அக்ரிமெண்ட் இருக்கு. பட் ஆல் அக்ரிமெண்ட் ஆர் நாட் கான்ட்ராக்ட். இதை முழுசாக நான் கட் பண்ணி இது உள்ள வைக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வைக்க முடியாது. ஏன்னா இது அக்ரிமெண்ட்டோட நிற்கிது. இந்த இடத்துல என்ஃபோர்ஸபிலிட்டி அட் லா இல்லை, அது கான்ட்ராக்டாகவும் இல்லை. இவ்வளோதான் வித்தியாசம். இந்த வித்தியாசம் புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட கான்ட்ராக்ட் ஆக்ட் புரிஞ்ச மாதிரி தான். இந்த செக்ஷன்ஸை மட்டும் பார்த்துடலாம், கொஞ்சம் புரியுதான்னு பார்த்துடலாம். ஒரு ஆஃபருக்கு உண்டான செக்ஷன் என்னன்னா 2A. ஒரு ஆஃபரிக்கு உண்டான இல்லை அக்செப்டன்ஸுக்கு உண்டான செக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2B. ஸோ 2A அண்ட் 2B. கன்சிடரேஷனுக்கு உண்டான செக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2D. 1 2 3 சேர்ந்துச்சுன்னா அக்ரிமெண்ட் 4 ஆயிடும், ஃபார்ம் ஆயிடும் 4. அக்ரிமெண்ட்டுக்கு உண்டான கான்செப்ட் 2E. இதில் எதனா டவுட் இருக்கா உங்களுக்கு? இருப்பதற்கு வாய்ப்புகள் கிடையாது. 1ல் ஸ்டார்ட் ஆகி 4ல் முடிஞ்சிச்சுன்னா அது அக்ரிமெண்ட். ஸோ 1 to 4 பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட்னு வச்சுக்கிங்க. அதன் பிறகு நம்ம கான்ட்ராக்ட் வரணுமா? சரி, இந்த அக்ரிமெண்ட்டை தூக்கி நான் இங்கே போடுறேன். மறுபடியும் இது 4ல் இருக்குது இல்லையா? 4லேருந்து என்ஃபோர்ஸபிலிட்டி அட் லா இது 5ஆக மாறுது. 5க்கு அப்புறமா கான்ட்ராக்டாக மாறுது, இது 6. ஸோ 4 to 5 4 to 6 பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டாக மாறுது. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி கான்ட்ராக்ட் இல்லை ஆல் கான்ட்ராக்ட்ஸ் ஆர் அக்ரிமெண்ட்டுன்னு தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு. அதே போல் எல்லா அக்ரிமெண்ட்டும் கான்ட்ராக்ட் இல்லை அப்படின்றதும் தெரிஞ்சு போச்சு. அக்ரிமெண்ட்டு செக்ஷன் 2E என்ஃபோர்ஸபிலிட்டி பட் அட் லா செக்ஷன் 2H மாற்ற வைக்கிது இந்த கான்ட்ராக்டா. இது எல்லாம் சேர்ந்தது தான் செக்ஷன் 10. ஒரு நல்ல ஒரு கான்ட்ராக்ட், சரியான ஒரு கான்ட்ராக்ட் இருக்கணும்னா செக்ஷன் 10 பார்த்தீங்கன்னா அப்ளிகபிளாக இருந்தால் மட்டும்தான் ஆகும், இல்லைன்னா ஆகாது. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த லீகல் மேக்ஸிமுடைய கான்செப்டும் கூட. சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது, கான்ட்ராக்டுக்குள்ள அக்ரிமெண்ட் இருக்குன்னு நினச்சிக்கிங்க. அதே போல் ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது, அக்ரிமெண்ட்டுக்கு வெளியில் தான் கான்ட்ராக்ட் இருக்குன்னு நினச்சிக்கிங்க. ஸோ உள்ளே இருக்கிறதுனால இந்த கான்ட்ராக்ட் தான் பெருசு, அக்ரிமெண்ட்டு அதுக்கு அடுத்த வரக்கூடிய ஒரு கான்செப்ட். அதே போல் அக்ரிமெண்ட்டு இல்லாமல் ஒரு கான்ட்ராக்ட் உருவாகாது அப்படின்றதையும் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக தெளிவாக எழுதுங்க. அதுதான் மிக முக்கியமான கான்செப்டும் கூட. செக்ஷன் 2A 2B 2C அண்ட் 2D அண்ட் 2E 2Eக்கு அப்புறமா 2Hோட பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்ட் முடிவடையுது. இது வரைக்கும் எழுதிட்டிங்கன்னா போதும், இதற்குண்டான கான்செப்ட் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் இருக்குது. இதில் ஏதாச்சும் ஒரு நல்லதாக ஒரு கேஸ் ஸ்டடி எழுதிட்டிங்கன்னா இந்த 50வது நம்பர் கொண்ட ஒரு கான்செப்ட் கம்ப்ளீட் ஆகிடும். இதற்கு தனி வீடியோ இருக்குது, இதற்கு தனி வீடியோ இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 4 5 அந்த ரேஞ்சில் வரும்னு நினைக்கிறேன். அதாவது வீடியோ நம்பர் 4 and 5 இல்லைனா 3ல் வரும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பார்த்துட்டதுக்கு அப்புறமா இங்கே வாங்க, உங்களுக்கு அற்புதமாக புரிய வரும். இதற்கு பிறகு இந்த லீகல் மேக்ஸிம் உங்களுக்கு மறக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆல் கான்ட்ராக்ட்ஸ் ஆர் அக்ரிமெண்ட், பட் ஆல் அக்ரிமெண்ட் ஆர் நாட் கான்ட்ராக்ட். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.